ஹாய், இந்த வீடியோவில் வந்து ஒரு ஏர்டெல் ஹாட்ஸ்பாட்டை வந்து நம்ம நார்மலாக எல்லா சிம்மும் போட்டு யூஸ் பண்ணுற மாரி எப்படின்றது தான் இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் சிம்பிள் ட்ரிக்ஸ் தான், பார்க்கலாம். ஓகே கொடுத்துக்குங்க. செட்டப் தான் நெக்ஸ்ட் ஐ அக்ரி தி லைசன்ஸ். நெக்ஸ்ட் மொபைல் பார்ட்னர் இந்த அப்ளிகேஷன் பேர். இது கொஞ்சம் டைம் எடுக்கும், அது நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணிடுறேன். ஃபினிஷ் கொடுத்துட்டு நீங்கள் அந்த அப்ளிகேஷன் மட்டும் கொஞ்சம் வெளில வந்துடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு ரீஸ்டார்ட் பண்ணிங்க. அந்த அப்ளிகேஷன் சிஸ்டத்தில் ஆனதுக்கப்புறம் ஒன்ஸ் ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் பண்ணிட்டு ஆன் பண்ணிடுச்சு சிஸ்டத்தை. அது மொபைல் பார்ட்னர்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் ஏறிடும். அன்லாக் பண்ணிட்டு யூஸிங் பிளாங்க் டூல்ஸ் ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். எஸ், இதுதான் பிளாங்க்ஸ் டூல். ஃபோனையும் அதாவது சிஸ்டத்தையும் ஹாட்ஸ்பாட்டையும் கனெக்ட் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன் இதுதான். நம்ம இப்போ ஹாட்ஸ்பாட்டை ரிமூவ் பண்ணுவோம். டிஸ்அசெம்பிள். ஹாட்ஸ்பாட்டோட பேட்டரி ஏர்டெல் ஹாட்ஸ்பாட் தான் இது. இதில் இருக்கக்கூடிய சீரியல் நம்பர் பாஸ்வேர்டெலாம் பார்த்துக்கங்க, யூஸ் ஆகும். ரிமூவ் பண்ணோம். இதுதான் ஃபுல் பார்ட்ஸோட ஹாட்ஸ்பாட். இந்த ஒயர் எடுத்துகிட்டு ஷார்ட் பண்ணணும். அந்த லாஸ்ட் பின்னையும் இந்த மேலே மெட்டல் பிளேட்டையும் ஷார்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒயர் யூஸ் பண்ணுறோம். அதாவது யூஎஸ்பி கனெக்ட் பண்ணிட்டு கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணிட்டு டிடெக்ட் கொடுக்குறப்ப அதை பண்ணுறாங்க. இது ஷார்ட் பண்ணிட்டு டிடெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு அதை டிடெக்ட் கொடுத்தாக்கா டிடெக்ட் ஆகணும். டிடெக்ட் ஆனதுக்கப்புறம் அந்த பின் எடுத்துட்டிங்கன்னா இந்தமாரி லைட் பிளிங்க் ஆகும். அதுக்கப்புறம் கீழே லோடுன்ற ஆப்ஷன் கொடுத்திங்கனாக்கா சிஸ்டம் லோட் ஆகும். அதாவது டிவைஸை ஃபுல்லாக ஃபைண்ட் பண்ணும். அது ஃபைண்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த அப்ளிகேஷன் தேர்ட் அப்ளிகேஷன் போய்ட்டு அந்த ஆப்பை செட்டப் பண்ணணும். எஸ், ஸ்டார்ட் கொடுங்க. அதாவது அப்டேட் பண்ணுவோம். உங்கள் ஹாட்ஸ்பாட்டை வந்து அப்டேட் பண்ணுறது தான் இது. இது கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணியிருப்பேன். ப்ரோக்ராம் செட்டப் ஆக உங்கள் ஹாட்ஸ்பாட்டில் லைட் பிளிங்க் ஆகினே இருக்கும். ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் செட்டப். இதையும் ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். எஸ், இது ஒரு செட்டப்பு. இதுவும் அப்டேட் ஆகும். இப்போ ஓகே, ஸ்டார்ட். இதுவும் அதே போல் தான். அப்ளிகேஷன் ரன் ஆகிறதுக்கு டைம் ஆகும். கொஞ்சம் ஃபாஸ்ட் மோடில் வைக்கிறேன். பார்த்தாலும் தெரியும், லைட் பிளிங்க் ஆகினே இருக்கும் ப்ரோக்ராம் ஆகிறப்ப.
செட்டப் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு திரும்ப அதில் ஒரு 5th வெப் யூஐ இருக்குது. இதில் ஏர்டெல் உள்ளே போய், ஏன்னா ஏர்டெல் தானே இப்போ இதில் இருக்குது, ஏர்டெல் சிம் தான் இருக்குது உள்ளே. இது செட்டப் பண்ணணும். செட்டப் லிங்க் போனதுக்கப்புறம் இதோட ஐபி அட்ரஸ் வச்சு 196.168.1 HTML வியூ ஆகும். காப்பி பண்ணிங்க, கேன்சல் பண்ணிட்டு வெளில வந்துடுங்க. ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், எஸ். செட்டப்போட மாடல் தான் இதுவும். கொஞ்சம் லாங்குவேஜ் வேறு மாதிரி இருக்குது, ப்ரோக்ராம் ஏற்ற மாதிரி. செட்டப் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து கோ டு ஹோம். நோ சர்வீஸ்னு வந்திருக்கு இப்போது. அதாவது சிம் அதில் இல்லை இப்போது. ஜியோ சிம் இன்னும் கொஞ்சம் செட்டப்லாம் இருக்குது. நோ சர்வீஸ்ன்றதுனால சார்ஜிங் மட்டும் க்ரீன் லைட்டு, நோ சர்வீஸ் ரெட் கலரில் இப்போ இருக்குது. அடுத்து ரீஸ்டோர் யூஎஸ் ஐஎம்இ நம்பர், சீரியல் நம்பர். இந்த அப்ளிகேஷன் ரன் பண்ணப்போ பண்ணுறதுக்கு முன்னாடி சிஸ்டமோட, அதாவது ஹாட்ஸ்பாட்டோட சீரியல் நம்பரும் ஐஎம்இ நம்பரும் நம்ம ரிப்ளேஸ் பண்ணோம். அதனால் அந்த நம்பரை மட்டும் நோட் பண்ணிங்க. இதோ இருக்குது சீரியல் நம்பர், ஐஎம்இ நம்பர், அதை நோட் பண்ணி வச்சுங்க. இப்போ வந்து நம்ம இதோட ஐஎம்இ நம்பரை ரிப்ளேஸ் பண்ண போகிறதுனால அந்த பழைய ஐடியாஸ் ஏர்டெல் சிம் அதில் தான் இருக்கணும். ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணுவோம். யூஎஸ்பி வச்சு கனெக்ட் பண்ணணும் சிஸ்டத்தில். நோ சர்வீஸ்ன்றதுனால ரெட் லைட் தான் வரும். அது பேஜ் ஓப்பன் ஆகும். டிசி அன்லாக், ரெட்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், எஸ். இதில் டிடெக்ட் இருக்குல்ல, அதாவது நான் உங்களோட உங்கள் ஹாட்ஸ்பாட்டோட டீட்டெயில் ஃபுல்லாக டிடெக்ட் பண்ணி காட்டும். இதில் நீங்கள் பார்க்கலாம், ஐஎம்இ நம்பர் வந்து 00 இருக்குன்னு இருக்குது, சீரியல் நம்பர் 1 2 3 4 ABCDன்னு இருக்குது. ஆனால் அதோட ஒரிஜினலோட ஐஎம்இ நம்பரும் சீரியல் நம்பரும் திரும்ப நம்ம ப்ரோக்ராம் பண்ணி வைக்கணும். அதில் இது எப்படின்னு கீழே நான் டைப் பண்ணுறேன் பாருங்கள். ATCIME ஐஎம்இ நம்பர், இது வந்து பாக்ஸில் இருக்க ஐஎம்இ நம்பர், சீரியல் நம்பர். இது காப்பி பண்ணி அதில் அப்படியே பேஸ்ட் பண்ண வேண்டியதான் சிஸ்டத்தில். ஃபஸ்ட்டு இருக்க ஐஎம்இ நம்பர், ரெண்டாவது சீரியல் நம்பர். ஓகே நான் அதுவே ரெகனைஸ் பண்ணுறோம். பண்ணதுக்கப்புறம் டிடெக்ட் மோட் கொடுத்தனாக்கா இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஐஎம்இ நம்பர் வேறு 861 அண்டு சீரியல் நம்பர் வந்து அதோட ஒரிஜினல் சீரியல் நம்பர் வந்துச்சு. இது ஓல்டு, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது. ஆஃப்டர் நம்ம ப்ரோக்ராம் பண்ணதுக்கப்புறம் ஐஎம்இ நம்பர், சீரியல் நம்பர் வந்துச்சு. வந்ததுக்கப்புறம் கேன்சல் கொடுத்துருங்க. கேன்சல் பண்ணிட்டு கோ டு ஹோம். இப்போ ஜியோ சிம் போட்டிருப்போம். போட்டதுக்கப்புறம் இதோ வந்து பாருங்கள், Jio 4G. அதே ஏர்டெல் தான், மேலே ஏர்டெலோட கம்பெனி வந்துடும். அது கீழே தான் Jio 4G இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், டவர் வந்து மீடியமாக இருக்கிறதுனால 2 சிக்னல் இருக்கிறதுனால எல்லோ கலர் இருக்குது Jio 4G.